நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணியும் தூக்கம் வரல. சரி கண் முழிச்சு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போதான் அந்த படத்துல இருந்து ஒரு மஜா சீனு பார்த்தேன். சரிடா ஃபுல் மூவியும் பார்த்துடலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். உம்மால என்ன படம்டா, என்ன டைரக்ஷனு, உம்மால இதான்டா தமிழ் டப்பு. இந்த படத்துக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த வீடியோல அந்த படத்தை பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பேசுறது எனக்கு தெரியல. அதனால அந்த கண்டென்ட்டை வச்சு இன்னொரு கண்டென்ட் உருவாக்குறேன். ஆனா இந்த கண்டென்ட்டுக்கும் அந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சின்ன வயசுல நிறைய படங்கள் பார்த்திருப்போம். நமக்கு சின்ன வயசுல மொக்க படம் நல்ல படம்லாம் இல்ல, படம்னாலே பிடிக்கும். முக்கியமா பெரிய ஹீரோஸோட படம் டிவி சேனல்ஸ்ல எப்பமாவது பெரிய ஹீரோஸோட படம் போடுவான். அதனால நமக்கு வேற வழி இல்லை, அது பிடிச்சதான் ஆகணும். அப்படி சின்ன வயசுல பார்த்து சில படங்கள் பிடிக்கும். ஆனா வளர்ந்த பிறகுதான் அது எல்லாரும் சொல்லி தெரியும் அது ஒரு மொக்க படம். அந்த நேரம் தான் நம்ம மைண்ட் ஒரு போராட்டத்துக்குள்ள போகும். அந்த படம் நல்ல படமா மொக்க படமா, இல்ல நமக்கு பிடிச்சிருந்தா இல்ல பிடிக்கலையா, இல்ல அப்ப பிடிச்சிருந்தா இப்ப பிடிக்கலையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். அப்படிப்பட்ட படங்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதாவது நான் ஒரு குறிக்கோளோட இருக்கேன். இனிமேல் சேனல்ல கன்சிஸ்டன்சியை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஆனா அந்த கன்சிஸ்டன்சில சிறு விரிசல் ஏற்பட்டுடுச்சு. அந்த விரிசல் பெருசாகாம இருப்பதற்கு வேண்டி தலையில ஆயில தேய்ச்சி மெசேஜ் பண்ற நேரத்துல கழுத ஒரு வீடியோ முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல பார்க்க போற படம் என்னன்னா குருவி. எனக்கு சின்ன வயசுல அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா வளர்ந்த படம் தெரியும் அது ஒரு மொக்க படம்னு. நான் ஒரு அணிலா மாறதுக்கு காரணமே இந்த குருவி, இந்த மாதிரி அந்த டைம்ல ரிலீஸ் ஆன சில படங்கள் தான். அந்த படம் எனக்கு பிடிக்க காரணங்கள் என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு ரேசின் வரும். அதுல வாய வச்சே காரை ஓட்டி விஜய் ஜெயிச்சிருவாரு. மஜாவா இருக்கும் அப்ப பாக்குறதுக்கு. அப்புறம் இன்ட்ரோ சாங், அதுக்கு ஒரு குத்த போட்டுக்கிட்டு அப்படியே விஜய் மலேசியா போயிடுவாரு. மலேசியால அந்த ஏர்போர்ட் சீனு, அப்புறம் இந்தியா கொஞ்சம் காமெடி சீன்ஸ் வரும். அது நல்லா இருக்கும். விவேக்கோட காமெடிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த புஜ்ஜி பாபு பேகை திருடிட்டு வந்துருவான், அவனை தேடி வர சீனு. அப்புறம் பல்லானதே பல்லானதே ஒரு மஜா பாட்டு. அந்த பாட்டு பிறகு கோச்சா வந்துருவான். அப்புறம் அந்த ட்ரெயின் ஃபைட்டு, ஏதோ ஒரு பெரிய டைலாக் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா இருக்கும். காடுனா சுறா, வானனா சிங்கம், கடல்னா இடி. அதுக்கப்புறம் நான் இப்ப மொக்கன்னு தெரிஞ்சப்பறம் அந்த படத்தை எதுவும் ரீவாட்ச் பண்ணல. என்னால அந்த படம் பிடிக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு இப்ப எனக்கு சொல்ல தெரியல. அப்படியாக விஜயோட இன்னொரு படம் தான் வில்லு. இதெல்லாம் எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. நீங்க ஒருவேளை ஜட்ஜ் பண்ணிருவீங்களோ, மூவி டேஸ்ட்டை ஜட்ஜ் பண்ணிருவீங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. ஓகே, வில்லு அந்த டைம்ல எங்க வீட்டுல எல்லாம் டிவி எல்லாம் இல்ல. எங்க அண்ணா வீட்டுல வில்லு படம் டிவிடி இருந்து, அந்த டிவிடிக்கு வேண்டியே நான் அங்க போவேன். வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த படத்தை பார்த்துருவேன். ஒரு நாள் டிவிடி இல்லடான்னு சொல்லிட்டான். எனக்கு மன கஷ்டமா போயிடுச்சு. படம் ஆரம்பத்திலேயே மஜாவா ஸ்டார்ட் ஆகும். ஒரு வில்லனை காப்பாத்தி போட்டுருவாரு. என்னடா இது ஆரம்பத்திலேயே போட்டுதல் விட்டாரு, அதுவே புதுசா இருக்கும். இது ஆரம்பத்துல ஹீரோ ஃபைட் சீன் வரும், ஆனா போட்டு தள்ளுறதெல்லாம் கடைசியில தான் வரும். இதனோட ஆரம்பத்திலேயே போட்டுதல் விட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே அதிர்ச்சி. இந்த கேரக்டர் நல்ல கேரக்டரா இல்ல கெட்ட கேரக்டரா, ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், நீ கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவே ஐ லவ் யூ. அந்த பாட்டு பாட்டுல நிறைய விஜய் எல்லாம் வருவாரு. அதை பார்த்து எனக்கு அப்பவே நான் பெரிய ரிசர்ச்சே பண்ணேன். எதுக்கு அந்த சீன்ல நிறைய விஜய் வராங்க, அந்த நிறைய விஜய்க்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம், ஏன் அதுல மட்டும் வராங்க, அங்க வந்தவங்க அவங்க எங்க போனாங்க அப்படி நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அவங்களுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம். நல்லா இருக்கும், வில்லு படம் நல்லா இருக்கும். இப்ப நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருந்தா. இப்ப ஒரு படம் பார்க்கணும் நம்ம ஈஸியா பாத்துறோம். அது நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்றோம் நல்ல படம் தான் பார்க்கணும்னு. அப்ப எல்லாம் படம் பாக்குறதே பெருசா இருக்குமா, லோக்கல் சேனல்ல கூட எப்பமாதான் போடுவான். படத்தோட நேரம் 2 மணிக்கூர் தான். நைட் ஒரு 6 மணிக்கு சன் டிவில படம் போடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் விளம்பரத்தை போட்டு 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 படத்தை 4 மணிக்கூர் ஆக்கிடுவான். அவ்வளவு நேரம் எல்லாம் வீட்டுல டிவி பார்க்க விட மாட்டாங்க. அதனால அந்த டைம்ல டிவில போட்டாலும் ஒழுங்கா படம் பார்க்க முடியாது. லோக்கல் சேனல் ஏதாவது போட்டா உண்டு, மத்தியான நேரத்துல போட்டா பாக்குறது. அதனால படம் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நம்ம விஜய் படங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து அஜித் படங்கள் போவோம்.
சின்ன வயசுல ஆஞ்சநேயா பார்ப்பேன். அது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல தெரியல. ஆனா போட்டா பார்ப்பேன். ஆனா வந்து இந்த இது கலைஞர் டிவில வந்து இன்னொரு படம் போடுவான். ஏகன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம்லாம் ஏன் ஓடல? எனக்கு வந்து டவுட்டு. நல்லா தானே இருக்கும். ஏன் ஓடல? இது இதெல்லாம் நான் சொன்னா சரி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேதாளம் படம் ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து அப்பாவி மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து ஒரு அவதாரம் எடுத்து வந்து போட்டுதல் ஆரம்பிச்சிடும். வேதாளம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் எல்லாம் வந்து இப்ப கலாய்க்கிறாங்க. அப்பெல்லாம் வெறித்தனமா இருக்கும். அப்புறம் வந்து இன்டர்வல் சீன்ல வந்து அந்த கண்ணாடியை உடைப்பாரு. அதெல்லாம் அந்த வயசுல வந்து அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒரு நாள் ஏதோ லோக்கல் சேனல்ல போட்டான். மறக்க மாட்டேன். சரியான படம். இப்ப வந்து அந்த படத்தை எல்லாம் பார்க்க தோண மாட்டேங்குது. அப்புறம் வந்து அஜித்தோட இன்னொரு படம் என்னன்னா, எனக்கு வந்து விஸ்வாசம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா வந்து விவேகம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஹைப். எனக்கு அப்பவுமே வருத்தம். இந்த படத்தை எல்லாம் நம்மளால வந்து சீக்கிரம் பார்க்கவும் முடியாது. என்னைக்கு அவன் டிவியில போட்டு நம்ம பார்க்கறது. அந்த விவேக் ஓப்ராவா அவன்லாம் உண்டு. அந்த ஆள் வந்து நான் வந்து கிறிஸ் 3ல பார்த்துருக்கேன். கிறிஸ் 3 வந்து செமையான படம். நான் இது டிவியில் ஏதோ பார்த்துருக்கேன். செமையான படம். நமக்கு வந்து இந்த பாலிவுட் கோலிவுட் எல்லாம் தெரியாது. கிறிஸ் 3 ஒரு ஹாலிவுட் படம். ஹாலிவுட் படத்துல நடிச்ச ஒரு ஆக்டர் இந்த படத்துல நடிக்கிறாரு. இப்போ அது எப்பேற்பட்ட படமா இருக்கும். இங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் அஜித் நடிக்கிறாரா? ஹாலிவுட்ல நடிச்சவரெல்லாம் படத்துல வில்லனா நடிக்கிறாரு. தலை எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன அப்புறம் வந்து அப்படியே மாத்திட்டானுங்க. அஜித் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா? தலை விடுதலைன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து தலை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித் ஃபேன்ஸ் வந்து அப்படி மாறினதை என்னால வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா நான் வந்து வேதாளம் படம் பார்த்தேன். அவ்வளவு மொக்கெல்லாம் இல்ல இப்ப பார்க்கும்போது மொக்கையா இருக்கு. ஆனா வந்து படத்துல எல்லாரும் வந்து ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கட் பண்ணி இருக்கலாம். அதை தாண்டி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அந்த காஜல் அகர்வால் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்பவும் பிடிக்கல, இப்பவும் பிடிக்கல. ஏன் பாடினாங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து இந்த எடிட்டிங்லயே அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்னடா இது மொக்கையா இருக்கேன்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து இந்த ரீஷூட் பண்ற கலாச்சாரம்லாம் இல்லை. அது இருந்து அப்பவே அதை தூக்கி இருப்பாங்க. அதோட வேதாளம் விவேகம் அப்போ எனக்கு வந்து பிடிச்சி. அப்புறம் வந்து ரஜினியோட பாபா படம் வந்து ஓடையிலன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பாபா படம் ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுல பார்க்கும் புதுசா இருக்கும்ல, 7 மந்திரம் 7 சக்தி. ஆனா எனக்கு அந்த பாபா கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். லூசுப்பாய வரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். 3 வரத்தை வேஸ்ட் பண்ணுவான். நானா இருந்த ஃபர்ஸ்ட் வரத்தையே வந்து ஆமிட்ரிக்ஸ் கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இல்லைன்னா மந்திரக்கல்லாவது கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்காம பட்டம் பறக்கணும், பட்டம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பேசினா கடுப்பாகுது. பாபா படம் வந்து பிடிக்கும். ஆனா வந்து ஏன் அது ஓடல தெரியல. அப்புறம் வந்து ரஜினியோட கோச்சடியான் வந்து ஓடல. அது வந்து அனிமேஷனா சொதப்பிட்டாங்க. அதோட ஸ்டோரி பாட்டு எனக்கு அப்பவுமே பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும். கோச்சடியான் KS ரவிக்குமாரோட ஸ்டோரியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து லிங்காவும் எனக்கு பிடிக்கும். லிங்கா வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபிளாஷ்பேக்கவே படமா எடுத்திருக்கலாம், நல்லா இருக்கும், வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு வந்து அந்த மகன் கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் அந்த திருட பிளான் பண்றது அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக் வாரது வரைக்கும் அந்த கேரக்டர் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஃபிளாஷ்பேக்கும் நல்லா இருக்கும். ஆனா வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஏதோ டக்குன்னு அந்த கேரக்டர் கொண்டு வந்து டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, படமோட கிளைமேக்ஸ் வந்து அந்த ஃபைட் சீன் வந்து ஓவரா இருந்ததுனால தான் ஓடல. ஒரு ஃபைட் சீனுக்காக படம் அப்போ ஓடலன்னு சொல்லும்போது வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் காரணமா? உண்மையாவே அதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்புறம் வந்து உண்மையிலேயே வந்து சூர்யா வந்து பாவம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல வந்து சில படங்கள் பிடிக்கும். அந்த மனுஷனுக்கு அந்த படம் ஓடி இருக்காது. இப்போ வந்து 24 படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் வந்து தெறி இறங்குச்சு. தெறி வந்து நல்லா போயிட்டு இருந்து அந்த டைம் தான் கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ 24 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பொம்மால என்னமா படம் தெரியுமா? அப்படின்னா அந்த படத்துல வந்து இன்டர்மிஷன்ல வந்து சூர்யாவை போட்டு தள்ளிடுவாங்க. என்னோட போட்டு தள்ளிட்டானுங்க. அடுத்து என்ன பண்ண போறானுங்க? என்னமா படம் இல்லாது? அந்த படத்தெல்லாம் ஓட விட்டுருக்கணும். அதே மாதிரி மாற்றான் சூப்பர் படம். அதுவும் ஒழுங்கா ஓடலன்னு சொல்லுவாங்க. ஏன் ஓடல எனக்கு தெரியல. அதே மாதிரி மாஸ் வந்து அது ஒரு பேய் படத்திலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். சின்ன வயசுல பிடிக்கும், இப்பவும் ஓகே, அது ஒரு நல்ல படம் தான். அதெல்லாம் ஏன் ஓடல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் ஓடல? அப்புறம் வந்து தனுஷ் மாறி சொல்லலாம். மாறி வந்து விஜய் டிவிலலாம் போட்டு வறுத்து தள்ளுவான். ஆனா பார்ப்பேன். சின்ன வயசுல பிடிக்கும், இப்போ எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. ஆனா வந்து அது மாறி 2ன்னு ஒன்று எடுத்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஏன் எடுத்தானுங்கன்னே தெரியல. அது அப்படியே விட்டுருக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்ல, இதோட முடிச்சுக்கலாம்.